நீண்ட நேர காத்திருப்புக்கு பின் பொதுமக்கள் ரயில் ஏறி சென்று உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கேசவமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கேசவமூர்த்தி, விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? அதாவது கிருஷ்ணவேணி, இன்று சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் கண்டு கழித்து ரசித்தனர். பொதுவாகவே இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண வேளச்சேரி ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் கூட்டத்தால் நீண்ட நேரமாக இந்த கூட்ட நெரிசலானது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மெரினா கடற்கரைக்கு வாகனங்களில் சென்றால் சிரமம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் பொதுமக்கள் அனைவரும் ரயில்களில் செல்லலாம் என்று சென்னை வேளச்சேரி புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவருமே வேளச்சேரி பழுக்கும் ரயில் நிலையத்தில் கடற்கரைக்கு செல்ல வந்திருந்தனர். அதிக அளவு கூட்டம் கூடியதால் டிக்கெட் கவுண்டர்களில் நீண்ட கியூ வரிசை நின்றிருந்தது. மேலும் ரயில் சேவைகள் என்பதால் நீண்ட நேரமாக காத்திருந்து பயணம் செய்தனர். கூடுதல் ரயில்களை இயக்கிட வேண்டும் என கோரிக்கையும் விடுத்திருந்தனர். கேசவமூர்த்தி, மெரினா கடற்கரை ரயில் நிலையத்துல கூட்டம் எந்த மாதிரி இருக்கு? அங்க என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கிலான மக்கள் திரண்டனர். இன்று 92வது இந்திய விமானப்படை ஆண்டு தினத்தை முன்னிட்டு மக்கள் அனைவரும் நமது செய்தியாளர் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டு உள்ளது. விமான சாகச நிகழ்ச்சிகளுக்கான அதிக அளவு பொதுமக்கள் குவிந்ததால் சென்னை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர்.